மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் டிசம்பர் 18 தொடக்கம். மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் டிசம்பர் 18 தொடங்குகிறது. முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம். டிசம்பர் 18ஆம் தேதி கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். டிசம்பர் 18ஆம் தேதி கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட இருக்கிறது. டிசம்பர் 18ஆம் தேதி கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் அரசின் சேவைகள் பொதுமக்கள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திடக்கூடிய வகையிலே மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் என்பது ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே களத்தில் முதலமைச்சர் என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்று வந்திருக்கிறார். சமீபத்தில் கூட விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்றிருந்தார். அப்படி செல்லும் போது 2 அல்லது 3 மாவட்டங்கள் ஒன்றாக சேர்த்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர், அதே போல காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் வரவழைத்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்ன இருக்கின்றது, அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் சரியாக சென்று சேர்ந்திருக்கின்றதா என்ற விவரங்களை எல்லாம் முதலமைச்சரே களத்திற்கு சென்று அறிந்து வருகின்றார். அந்த வகையில் அதனுடைய நீட்சியாக இந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது. மக்களுடன் முதல்வர் என்ற திட்டமானது பார்க்கப்படுகின்றது. அதன் மூலமாக பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய 13 துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு சிறப்பு முகாம்கள் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. முதற்கட்டமாக வரும் 18ஆம் தேதி முதல் அந்த ஜனவரி 6ஆம் தேதி வரை அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் என 1745 முகாம்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த முகாம்கள் புயலால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள் நீங்களாக மற்ற மாவட்டங்களில் நடைபெறும். புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு, அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் நடத்தப்படக்கூடிய முகாம்கள் முடிவுற்ற பின்னர் அதற்கு அடுத்த கட்டமாக மாவட்ட ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்த ஆவணம் செய்யப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த முகாம்களில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் மக்களின் கோரிக்கையை பெற்று பதிவு செய்வார்கள். முகாம்களில் பெறப்படக்கூடிய மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளால் 30 தினங்களுக்குள்ளாக உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். இதை எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜமாபந்தி என்று ஊரிலே குறிப்பிடுவார்கள், கிராம பகுதிகளில் குறிப்பிடுவார்கள். எனவே சமபந்தியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அனைத்து அதிகாரிகளும் வருவார்கள். இந்த பட்டா போன்றவை எல்லாம் பெறுவதில் சிக்கல் இருந்தால் அவர்கள் விரைவாக பெறுவதற்கு அந்த ஏற்பாடு என்பது நெடு ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அது போன்று பல்வேறு 13 வகையான அரசினுடைய திட்டங்களை விரைவாக பெறுவதற்கு அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒரே இடத்தில் வரவழைத்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றது. இது ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு வருவதற்கு தமிழக அரசு முழு முயற்சிகளையும் செய்து வருகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.